ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வெஜிடபிள் மோமோஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் நான் கோதுமை மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் சாஸ் எதுவும் சேர்க்கலை. இதை குழந்தைங்க முதல் பெரியவங்க வரை விரும்பி சாப்பிட முடியும். இந்த சூப்பரான ரெசிபியை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெசிபிக்கு போக முன்னாடி என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோமோஸ் பண்ணுறதுக்காக முதல்ல அதோட மேல் மாவு ரெடி பண்ணணும். அதுக்காக ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அந்த மாவுக்கு தேவையான உப்பும் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து அதை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அந்த மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி அதை மூடி போட்டு 15 முதல் 30 நிமிஷம் ஊற விடணும். அப்போ தான் நமக்கு மாவு ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். அடுத்து நம்ம மோமோஸ்க்கு ஏற்ற மாதிரி சட்னி ரெடி பண்ணலாம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கணும். அதில் 7 முதல் 10 வரமிளகாய் எடுத்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது கூட நான் பாதி பெரிய வெங்காயமும் 4 தக்காளியும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை 10 மினிட்ஸ் நல்லா வேக விடணும். சட்னியோட காரம் தான் இந்த மோமோஸ்க்கு ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதனால் இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சில்லி சேர்த்துக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் அந்த தக்காளியோட தோலையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்போது கிரைண்ட் பண்ணி வச்சதை நம்ம தாளித்து வச்சுக்கலாம். கடாய் எடுத்து அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா அதில் 1/2 டீஸ்பூன் நறுக்கிய பூண்டும் 1/2 டீஸ்பூன் நறுக்கிய இஞ்சியும் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு இதில் சேர்க்கணும். அடுத்து இந்த சட்னிக்கு தேவையான உப்பும் 1 டீஸ்பூன் ப்ரௌன் சுகரும் சேர்க்குறோம். இப்போது எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்தால் நமக்கு சுவையான ஸ்பைசி சட்னி ரெடி ஆகிடும். அடுத்து மோமோஸ்க்கான ஃபில்லிங் ரெடி பண்ணலாம். அதுக்காக ஒரு கடாய் எடுத்து அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் நறுக்கிய பூண்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் நறுக்கிய இஞ்சி இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா 1 கப் பொடி பொடியாக நறுக்கிய வெங்காயம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இதில் எல்லாத்தையுமே ரொம்ப பொடியாக நறுக்கிக்கோங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் ஃபில்லிங் தான் பண்ணுவோம். அதனால் எல்லாமே பொடி பொடியாக இருந்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும். நான் இதில் 1 கப் துருவிய காலிஃப்ளவர் சேர்த்துருக்கேன். நீங்கள் காலிஃப்ளவருக்கு பதிலாக கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ், குடைமிளகாய் உங்களுக்கு எந்த மாதிரி காய்கறிகள் பிடிக்குதோ நீங்கள் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். டேஸ்ட்டுக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகும் 1 டேபிள் ஸ்பூன் நறுக்கிய கொத்தமல்லி இலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இதில் நான் வேறு எந்த விதமான காரமும் சேர்க்கலை, பெப்பர் பொடி மட்டும்தான் சேர்க்குறேன். இதில் காரத்துக்காக நம்ம சட்னி ரெடி பண்ணுறனால வேறு எந்த விதமான காரமும் சேர்க்க தேவையில்லை. இப்போ நமக்கு மோமோஸ்க்கு தேவையான ஃபில்லிங் ரெடி ஆகியாச்சு. இப்போ பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இதை சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி நல்லா தேய்ச்சி வச்சுக்கணும். தேய்ச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்து ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கணும். உங்கள்கிட்ட கட்டர் இருந்தால் நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்க மாவு எல்லாம் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போது எல்லா மாவையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து இந்த மோமோஸ்க்கு தேவையான ஃபில்லிங் வச்சுக்கணும். இந்த ஓரம்லாம் ஒட்டி பிடிக்கிறதுக்காக நான் இதில் கொஞ்சம் தண்ணி தடவிக்கிறேன். தண்ணி தடவினதுக்கப்புறமா 2 ஓரத்தையும் நல்லா மூடி எடுத்துக்கணும். அதில் கேப் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா மூடி எடுத்ததுக்கப்புறமா 2 ஓரத்தையும் சேர்த்து வச்சா போதும். இப்போது ஒரு டைப் ஆஃப் மோமோஸ் நமக்கு ரெடி ஆகிடும். அடுத்து அதே மாதிரி ஃபில்லிங் வச்சதுக்கப்புறமா ஓரத்தையெல்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பண்ணதுக்கு ஆப்போசிட் சைடாக நம்ம ஒட்டி வச்சா அடுத்த டைப் ஆஃப் மோமோஸ் ரெடி ஆகிடும். அடுத்த மோமோஸ்க்கு நம்ம சாரிக்கு ப்ளீட் எடுக்கிற மாதிரி சின்ன சின்ன ப்ளீட்டாக எடுத்துக்கணும். ஒரு சைடு ப்ளீட் எடுத்துகிட்டு அடுத்த சைடை நம்ம சேர்த்து ஒட்டிக்கணும்.
இதில் வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு எந்த மாதிரி செய்ய வருதோ நீங்கள் அந்த மாதிரி செய்துக்கலாம். இந்த மாதிரி தான் செய்யணும்னு கிடையாது. உங்களுக்கு எப்படி வருதோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா மோமோஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்து நான் ஸ்டீமரை வந்து சூடு பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இதில் இந்த மோமோஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் வேக விட்டால் போதும். இது 7 to 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பரான மோமோஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஆவியில் வேக வச்சு சாப்பிட்றதால நமக்கு ரொம்ப ஹெல்த்தியாக கூட இருக்கும். இதை சூடாக சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆறும்போது கொஞ்சம் ரப்பர் மாதிரி ஆகிடும். அதுவும் பார்த்துக்கோங்க. நான் இதில் மைதா மாவு வேறு எந்த விதமான சாஸ் எதுவும் சேர்க்காதனால இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதை குழந்தைங்க முதல் பெரியவங்க வர விரும்பி சாப்பிட்லாம். இதை சூடாக சட்னி கூட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.